திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்களுக்கும் சாய் பாலமுருகா திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து தகவல்களும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடையே பதிவிடுகிறோம். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். மணமகள் பெயர் அனுஷியா. இவங்களுக்கு வயது 31 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கும்பராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் சும்மா இருக்காமல் தோட்ட வேலைக்கு இப்போதைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மணமகள் தன்னுடைய 28வது வயசில் தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க படிக்காத காரணத்தினாலேயோ என்னவோ தெரியல, இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ரொம்பவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவங்க இன்றைக்கி பிரிஞ்சு வாழ்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால குழந்தை தேவைக்காகவும் தனக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்புக்காகனாச்சும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு கேரளாவில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மணமகன் எந்த ஊரில் வசித்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி கையிருப்பு நகையாகவே கிட்டத்தக்க 35 சவரன் நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு பணமாகவும் கிட்டத்தக்க 2 லட்சம் வரைக்கும் பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் தன்னை மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சாவே போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருசாக எந்த ஒரு வசதி வாய்ப்பும் எதிர்பார்ப்பு இல்லாத மணமகன் தனக்கு கணவராக வரணுன்ட்டு கேட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு ஏதோ தன்னால் முடிஞ்ச சக்திக்கு ஏதோ மாப்பிள்ளைக்கு பார்த்து செஞ்சிடறேன் அப்படின்ட்டு பொண்ணு வீட்டில் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பலாம்.